ஆந்திர துணை முதலமைச்சரான பவன் கல்யாணை தமிழகத்தில் பாஜக களமிறக்கியுள்ள நிலையில் முதல் பாலே சிக்ஸர் அடித்து திமுகவை பதம் பார்க்க தொடங்கியுள்ளார். இவரின் இந்த அடியை எதிர்பார்க்காத திமுக தலைகள் பாஜகவின் வியூகத்தை எதிர்க்க நம்மவரை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ், JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக அரசியல் கட்சிகள் தயாராகிக் கொண்டிருக்கின்றன. ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்குகளை பெற வேண்டும் என்று திமுக திட்டமிட்டிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்க பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது அதிமுக பாஜக கூட்டணி என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அந்த வகையில் பாஜக ஆளாத மாநிலங்களில் அங்கு ஆளும் கட்சிகளை அடிபணிய வைக்க அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆகிய அமைப்புகளை ஏவிவிட்டு காரியம் சாதிப்பது வழக்கமாக இருக்கும் நிலையில் தமிழகத்தில் திமுகவையும் அசைத்து பார்க்க ஆளுநருக்கும் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு எதுவும் ஆகவில்லை என்பதால் டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் என்ற ஆயுதத்தை கையிலெடுத்து அடித்து ஆடுகிறது பாஜக என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுகவிற்கு எதிராக ஆந்திராவிலிருந்து பவன் கல்யாணை இறக்கி அதிரடி காட்டியிருக்கிறதும் பாஜக தான். சென்னை திருவான்மியூரில் பாஜக சார்பில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் ஆந்திர துணை முதல்வரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அப்போது பேசியவர், எனக்கு எம்ஜிஆர் ஜல்லிக்கட்டு பிடிக்கும், தமிழ் கடவுள் முருகன் இருக்கும் பூமி இது. இங்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான தவறான தகவல்கள் பரப்பப்படுகிறது. இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் EVM மிஷின் சூப்பர் என்பார்கள், அதுவே தோற்றுவிட்டால் மிஷினில் முறைகேடு என்பார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தில் இரட்டை வேஷம் போடுகிறார்கள். இந்த முறையை அவர்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட போது நல்லதென்றார்கள், இப்போது கெட்டது என்கிறார்கள் என்று பவன் கல்யாண் பேசியிருந்தார். அவங்க தோத்தா EVM டேம்பர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்க, EVM மிஷின்ல சூடு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்துல கூட ரெட்டை வேஷம் போடுறாங்க. அவங்க அந்த காலத்தில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சப்போர்ட் பண்ணா அது சூப்பர். இப்போ திருப்பி அதே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ கொண்டு வந்தா அது மோசம். மாமியார் வடைச்சா மண்குடம், மருமக வடைச்சா பொன்குடம். தொடர்ந்து பேசியவர், 1952 முதல் 1967 வரை சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் தான் நடத்தப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டுமென முன்மொழிந்தது அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி தான். கருணாநிதி விரும்பியதை இப்போது அவரின் கட்சியினரே எதிர்க்கிறார்கள். அப்படி எதிர்ப்பவர்கள் கருணாநிதி நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை படிக்க வேண்டும். ஏனெனில் அதில் ஒரே நேரத்தில் சட்டமன்றமும் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாக பவன் கல்யாண் கூறினார். ஆனால் தனது அப்பாவின் கனவு நிறைவேறக்கூடாது என முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கிறார் என்று பேசி ஒவ்வொரு வார்த்தையிலும் சிக்ஸராக அடித்து திமுகவிற்கு அதிர்ச்சியை கொடுத்தார் பவன் கல்யாண். ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு புதுசில்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுசில்லை. ஃப்ரம் 1950 to 1967 வரைக்கும் நாட்டோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இருந்து அடுத்த 2 decades it was always simultaneous elections. We are trying to implement Ayya Muttavel Karunanidhi's proposal, and it is strange and bizarre. Ayya Muttavel Karunanidhi Stalin avargal opposing what his father has proposed. Why did Kalaignar Karunanidhi avargal has supported it, whom they look upon him as a fighter for federal rights? மறுபக்கம் பாஜகவினர் கூட இப்படி திமுகவை பாயிண்டாக பேசி பொழந்தது இல்லையே என்று அதிமுக பாஜக கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் திக்குமுக்காடி போகியுள்ளனர். திமுகவிற்கு எதிராக இப்படி பவன் கல்யாண் பேசுவது இது முதல் முறையல்ல.
கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழக அரசியல் நடக்கும் பல விஷயங்களுக்கு தனது கருத்தை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறார் அவர். சனாதன தர்மம் சர்ச்சையில் உதயநிதியை பழித்தது, மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் மறைமுகமாக விஜயை விமர்சனம் செய்தது, தமிழகத்தில் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டது, தமிழக மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது, அதிமுகவின் தலைவர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா குறித்து பேசியது, சந்தானம் படத்தில் இடம்பெற்ற கோவிந்தா பாடலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததென தமிழக அரசியலில் பவன் கல்யாண் தொடர்ந்து ஈடுபாடு காட்டி வந்தார். இதற்கு பின்னால் பாஜக தான் இருக்கிறது என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அதை உறுதிப்படுத்தும் விதமாக பாஜக கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கிறார் பவன் கல்யாண். தொடர்ந்து அடுத்த மாதம் மதுரையில் நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளவும், தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ளவும் பவன் கல்யாண் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் அடுத்தடுத்து பவன் கல்யாணை வைத்து பலய திட்டங்களை பாஜக தீட்டியுள்ளதாக கூறப்படும் நிலையில் இதனை முறியடிக்கும் விதமாக ஆளும் திமுக ஒரு முக்கிய புள்ளியை களமிறக்க உள்ளதாம். அது வேறு யாரும் இல்லை, மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவரான நம்மவர் கமல்ஹாசன் தான். நடிகருக்கு எதிராக நடிகர், அரசியல்வாதிக்கு எதிராக அரசியல்வாதி, மொழிக்கு எதிராக மொழி ஆளுமை என எங்கும் எதிலும் பவன் கல்யாணுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரே நபராக கமல்ஹாசன் இருப்பார் என்று திமுக தலைமை நம்புவதாக அறிவாலய வட்டாரங்கள் கூறுகின்றன. இதனால் விரைவிலேயே கமலை ராஜ்யசபா எம்பி ஆக்கி பாஜகவின் வியூகங்களை தவிடுபடியாக்க தேர்தலில் களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.